தமிழகத்தின் பெருமளவு நிலப்பகுதியை வறண்ட களர் நிலமாக்கிய சீமை கருவை இந்த மண்ணிற்கு எப்போது ஏன் வந்தது? 60 ஆண்டு காலத்திற்கு முன்பு இதற்கான விதை தூவப்பட்டதன் பின்னணி என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 1950களில் ஏற்பட்ட வறட்சியை போக்குவதற்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக விறகிற்கு பயன்படும் என்றும் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட சீமை கருவை விதைகள் ராமநாதபுரம் மற்றும் நெல்லை மாவட்டங்களில் வானூர்திகள் மூலமாக தூவப்பட்டன. அப்போது இதன் விளைவுகள் பற்றி அறியாததால் அரசாங்கமே இதனை முன்னின்று நடத்தியது. அதன் விளைவு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் பரவிய சீமை கருவை தற்போது 25% விளைநிலங்களை ஆக்கிரமித்துள்ளன. இதனை வேருடன் களையாவிட்டால் நிலத்தடி நீர் முற்றிலும் வற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு வறண்ட நிலத்திலும் தட்பவெப்ப சூழ்நிலையிலும் தழைத்து வளரக்கூடிய முள்மரம் இது. தமிழகத்தின் இன்றைய வறட்சியான சூழலுக்கு இந்த மரங்களும் மிக முக்கிய காரணம் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். மழை பொய்த்தாலும் நிலத்தில் நீரே இல்லாவிட்டாலும் இந்த மரம் 40 அடி ஆழம் வரையில் வேரூன்றி தண்ணீரை உறிஞ்சக்கூடியவை ஆகும். இதனால்தான் சீமை கருவை மரங்கள் எந்த காலத்திலும் பசுமையாக காட்சியளிக்கின்றன. நிலத்தில் நீர் கிடைக்கவில்லை என்றாலும் சுற்றி இருக்கும் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சியாவது உயிர் வாழும் தன்மை கொண்டதாகும் இந்த சீமை கருவை மரங்கள். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் வறட்சிக்கு இந்த மரங்களே மிக முக்கிய காரணம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இதை அறியாமல் மக்கள் இம்மரங்களை வளர்த்து பராமரிப்பதும் தொடர்கிறது. வீடுகளுக்கும் வயல்களுக்கும் தோட்டங்களுக்கும் வேலியாக இந்த மரத்தை நட்டு வைக்கிறார்கள். இது தவிர விறகிற்காகவும் இந்த மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. இந்த மரத்தின் இலை, காய், விதை எதுவுமே பறவைகளுக்கோ கால்நடைகளுக்கோ எந்த விதத்திலும் பயன்படாது. இவை தவிர முக்கியமான விஷயம் ஒன்றும் இருக்கிறது. ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மை அதுதான். இந்த மரத்தில் எந்த பறவை இனங்களும் கூடு கட்டுவதில்லை. காரணம், இந்த சீமை கருவேல மரங்கள் பிராணவாயுவை மிக குறைந்த அளவிலேயே உற்பத்தி செய்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் கரியமில வாயுவை மிக அதிக அளவில் வெளியிடுவதால் சுற்றுப்புற காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக மாறிவிடுகிறது. மரங்களை வளர்ப்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதை விட இந்த சீமை கருவை மரங்களை வெட்டி சாய்ப்பதும் மிக அவசியமாகும். பிற வகையான மரங்களை வளர்ப்பதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதைவிட அதிக முக்கியத்துவம் சீமை கருவை மரங்களை வெட்டுவதற்கு காட்டுவதும் அவசியம். அமெரிக்க தாவரவியல் பூங்கா வளர்க்கக்கூடாத நச்சு மரங்கள் என்று ஒரு தனி பட்டியலையே வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் முன்னணியில் இருப்பது இந்த சீமை கருவை மரம்தான். ஆகவே தமிழகத்தில் சீமை கருவை மரங்களை வேரறுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை.